வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா ஃபேன்சியா. என் தமிழ்நாடு. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நாள்பட்ட காயங்களுடன் கிடந்த முதியவருக்கு மருத்துவமனை ஊழியர்கள் சிகிச்சை அளிக்க மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது. கல்லூரி வளாகத்தினுள் தலையில் பலத்த காயங்களுடன் சீழ்வடிந்து உயிருக்கு போராடிய நிலையில் முதியவர் ஒருவர் கவனிப்பாரின்றி கிடந்தார். வெட்ட வேளையில் முதியவர் இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மருத்துவமனை உள்ளே அழைத்து சென்று சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் உடனடியாக அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்கள் சரியான மருத்துவ வசதியை செய்ய மறுக்கின்றார்கள். 4 நாட்களாகியும் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த பெரியவர் மீது எந்த ஒரு மருத்துவ வசதியும் செய்யப்படவில்லை. இன்னும் உடனடியாக இந்த பெரியவருக்கு மருத்துவ வசதி செய்ய தவறினால் அரசு மருத்துவமனையை கண்டித்து விடுதலை சிறுத்தையின் சார்பிலே மாபெரும் போராட்டத்தை நடத்த. நெய்வேலியில் NLCயில் கடந்த 24 நாட்களாக நடைபெற்ற ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் 26 நாட்கள் பணியை திடீரென்று 19 நாட்களாக குறைத்ததை கண்டித்து கடந்த 12ஆம் தேதி முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தொழிலாளர்களின் போராட்டத்தால் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக கூறி மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தொழிற்சங்கத்தினர் நடத்திய பலகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் TP ராஜேஷ் தலைமையில் தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மாவட்ட வருவாய் அலுவலர் விஜயா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடந்த ஜூன் மாதம் வழங்கிய 26 நாட்கள் பணியை மீண்டும் வழங்க NLC நிர்வாகம் இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டது. இதனையடுத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர். தொடர்ந்து நாளை காலை முதல் மீண்டும் பணிக்கு செல்வதாக அறிவித்தனர். என்ன முன்னாடி ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டுள்ளதோ, என்ன இது இருந்துச்சோ அதே கண்டினியூஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அந்த ஒப்புதலினுடைய அடிப்படையில் போராட்டத்தில் இருந்து இன்றைக்கி அவங்க கைவிட்டு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி மன்னனின் நினைவு விழாவை முன்னிட்டு கொல்லிமலையில் மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மன்னன் வல்வில் ஓரி நினைவு விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் மு. ஆசியா மரியம் வல்வில் ஓரியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக 5000 மலர்களால் சிறுவர்களின் மனம் கவர்ந்த கார்ட்டூன் கதாபாத்திரமான சோட்டா பீம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தவிர காய்கறிகளை கொண்டு கோமாதா மற்றும் பல்வேறு உருவ சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமின்றி அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த கொல்லிமலையில் விளைந்த மிளகு உள்ளிட்ட வாசனை பொருட்களும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்திருந்தது. மேலும் அனைத்து அரசு துறை சார்பிலும் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இன்றும் நாளையும் வல்வில் ஓரி அரங்கத்தில் கிராமிய கலைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. வல்வில் ஓரி விழாவையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கமுதி அருகே மீட்டான்குளம் கிராமத்தில் பள்ளி மாணவிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு மருத்துவ குழுவினர் முகாமிட்டுள்ளனர். கமுதி அருகே உள்ள வல்லந்தை ஊராட்சிக்குட்பட்ட மீட்டான்குளம், நம்பியேந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக காய்ச்சலால் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், முதியோர்கள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கமுதியில் இருந்து சிறப்பு மருத்துவ குழுவினர், செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் முகாமிட்டு சிகிச்சைகள் அளித்து வருகின்றனர். எனினும் அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை போதவில்லை எனில் இதனால் பலர் வெளியூர்களுக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவதாகவும் அப்பகுதியில் புகார் தெரிவித்துள்ளனர். நூறு நாள் வேலையை முறையாக வழங்க கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் தஞ்சை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தஞ்சை ஒன்றியத்திற்குட்பட்ட நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் வேலையின்றி உள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலையை முறையாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வியாழக்கிழமை வேலைக்கு வந்தால் மட்டுமே வாரம் முழுவதும் வேலை என்று சட்டத்திற்குட்புறம் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் குடிநீர் கேட்டு மாநகராட்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட 50வது வார்டு பகுதியைச் சேர்ந்த ராஜபாண்டி நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 30 தினங்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அப்பகுதியில் அடிக்கடி ஏற்படும் உயர் அழுத்த மின்சாரம் காரணமாக மின்சாதனங்கள் பழுது அடைவதாகவும் குற்றம் சாட்டினர். வீட்டில் 5 பேர் 6 பேர் இருக்காங்க. தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால கண்டிப்பாக எங்களுக்கு தண்ணி வசதி வேணும். அப்புறம் 6 மணிக்கு மேலே எங்களுக்கு கரண்டே சரியாக வரமாட்டுக்கு. அதனால நிறைய டிவி, ஃபேன் எல்லாமே அடிபடுது. அதனால அதையும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். நிறைய பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெஸ்ட் சமயம்லாம் அந்த பிள்ளைகளால் படிக்க முடியலை. அதனால எங்களுக்கு எப்படியாவது இந்த 2ஐயும் எங்களுக்கு சரி பார்த்து. உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனையில் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் தாய்ப்பால் தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து விளக்கப்பட்டது. சர்க்கரை அதிக அளவு உள்ளவர்கள் மற்றும் இருதய நோயாளிகள் பிரசவித்தவுடன் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. இதனால் தாய்ப்பால் தானம் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தானமாக பெறப்பட்ட தாய்ப்பால் உதவியாக இருக்கும் என்று விளக்கப்பட்டது. கல்லூரி கட்டடம் கட்டி முடிக்கப்படாததால் கடந்த 4 ஆண்டுகளாக பள்ளி கட்டடத்தில் படித்து வருகின்றனர் வேடச்சந்தூர் பகுதி மாணவர்கள். கல்லூரிக்கென தனி கட்டடம் இல்லாததால் அவர்கள் சந்திக்கும் சிரமங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கல்லூரி ஏதும் இல்லாததால் கடந்த 2012ஆம் ஆண்டு வேடச்சந்தூரில் கல்லூரி தொடங்கப்பட்டது. கல்லூரிக்கான கட்டடம் இல்லாத நிலையில் வேடச்சந்தூர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியின் ஒரு பகுதியில் கல்லூரி செயல்பட தொடங்கியது. இதில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என்கின்றனர் மாணவர்கள். எங்களுக்கு இங்கே காலேஜ் படிக்கிறோம் அப்படின்றத பேரே தவிர எங்களுக்கு எந்த ஸ்பெசிலிட்டியுமே இல்லை. அது பாத்ரூம் வசதியாக இருந்தாலும் சரி, மித்த எந்த வசதியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இங்கே படிக்கிறது அப்படின்றத நாங்கள் என்னன்னா இப்போ வேடசந்தூர் காலேஜ் அப்படின்னாவே ஒரு மேலே ஒரு தரத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லாதனால எங்களால் தெரிஞ்சதை கூட எங்களால் முன்னேற்ற முடியல, ஒரு முன்னேற்றத்துக்கும் கொண்டு வர முடியல. அதனால சீக்கிரமாக இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மாணவர்களின் தேவையை உணர்ந்து கல்லூரிக்கென புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நாட்டப்பட்டது. 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டிடத்திற்கான அடிக்கல்லை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா நாட்டி வைத்தார். அடிக்கல் நாட்டி 3 ஆண்டுகளாக உள்ள நிலையில் இன்னமும் கட்டடம் கட்டி முடிக்கப்படாதது மாணவர்களை அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது. காலேஜ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னாங்க, ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் ரொம்ப யூஸாக இருக்குங்க. நல்லபடியாக ஓப்பன் பண்ணால் நாங்கள் மாணவர்கள் நல்லா சேர்ந்து கிராம மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக நல்லா படித்து பெரிய ஆளாகுங்க. புதிய கல்லூரிக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 1 மாதத்திற்குள் கட்டடம் திறக்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறுகிறார் கல்லூரியின் முதல்வர் வைரவேல். இல்லை, கவர்மெண்ட் சைட்லேருந்து 15க்குள்ளே ரெடி பண்ணி வாட்டர் சோர்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. பிடபிள்யூடி இன்ஜினியர் கான்ட்ராக்டர்ஸ் பூரா ஒர்க்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ சிஎம் டேபிளில் இருக்க ஃபைலு அவங்க காணொலி காட்சி மூலியமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. கழிவறை வசதி முதல் ஆய்வக வசதி வரை எதுவுமின்றி தவித்து வரும் தங்களுக்கு புதிய கல்லூரி கட்டடத்தை திறப்பதன் மூலமே தீர்வு கிடைக்கும் என்கிறார்கள் கல்லூரி மாணவர்கள். இவர்களின் தவிப்பு முடிவுக்கு வர அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா? ரமேஷ், வேடச்சந்தூர், நியூஸ் 7 தமிழ்.
நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 7ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1100 ஆண்டுகள் பழமையான சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தவசு திருவிழா நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாளான இன்று கோமதி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து கோமதி அம்பாளின் தேர் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் வடுகச்சேரியில் 100 நாள் வேலை திட்டப்பணியை செய்தபோது கதண்டு வண்டு கடித்ததில் 13 பேர் காயமடைந்தனர். நாகை மாவட்டம் வடுகச்சேரி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்டோர் இன்று காலை 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கருவை மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் கருவை மரம் ஒன்றில் கதண்டு வண்டுகள் கூடி கட்டியிருப்பது தெரியாமல் அம்மரத்தை சிலர் வெட்டியுள்ளனர். அப்போது கதண்டு வண்டுகள் கடித்துள்ளன. 8 பெண்கள் 5 ஆண்கள் உட்பட 13 பேர் மயங்கி விழுந்தனர். அவர்களுக்கு நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.